Hello everyone, welcome to Last Academy. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 10th standard maths ஓட exercise 1.1 5th sum தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 5th sum என்ன கொடுத்திருக்காங்க? A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க, C கொடுத்திருக்காங்க, D. ஐயோ 4 கொடுத்திருக்காங்களே. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection A cross C is true ன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று கொடுத்தாலே டைம் எடுக்கும். இது ரெண்டா கொடுத்துட்டு அதை கிராஸ் பண்ணுங்கன்ட்டு ஒரு சிம்பிள் வேற கொடுத்துருக்கான். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் இந்த சம், ஓகேவா? ஆனால் கான்சென்ட்ரேட்டடோட போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்துருக்கான்? A intersection C cross B intersection D. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்ல உள்ளதான் நம்ம சால்வ் பண்ணுவோம். A intersection C, A ஓட வேல்யூ எழுதிக்கலாமா? 1 2 3. intersection C ஓட வேல்யூ என்ன? 3 and 4. இதுல காமனா எந்த வேல்யூ இருக்கு? 3 மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? 3. இப்போ B intersection D போயிடலாம். B ஓட வேல்யூ என்ன? 2 3 and 5. intersection D ஓட வேல்யூ என்ன? 1 3 and 5. 1 3 5. இதுல காமனா எது இருக்கு? 3 5 3 5 தான் இருக்கு. ஸோ அப்போ B intersection D ஓட வேல்யூ என்ன? 3, 5. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து என்ன பண்ணணும்? கிராஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. A intersection C cross B intersection D வேல்யூஸ் எழுதிக்கலாமா? இதுக்கு 3 cross 3, 5. இது A intersection C ஓட வேல்யூ, B intersection D ஓட வேல்யூ ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ண போறோம். என்ன பண்ணலாம்? 3, 3 3, 5 போய் மீட் பண்ணுது. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1 எப்பவும் ஈஸியா தான் இருக்கும். ஐ மீன் LHS. இந்த RHS போறதா நம்ம கொஞ்சம் பெரும்பாடா இருக்கும். அதுதான் போடலாமா? ஃபர்ஸ்ட் A cross B இங்கே போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாவே இருக்குது. RHS என்னது? A cross B intersection C cross D ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் A cross B போடலாம். A cross B என்ன? A வேல்யூ 1 2 3 cross B ஓட வேல்யூ என்ன? 2 3 and 5. ஓகே, இப்போ ஒன்னொன்னு ஒரு கூட போய் மீட் பண்ண மாதிரி சம் போட போறோம். 1 2 1 3 1 5. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 3 நம்பர் கூட மீட் பண்ணியாச்சா? இப்போ செகண்ட் நம்பர் 2 2 2 3 2 5 3 2 3 3 3 5. எனக்கு இந்த மாதிரி போடும்போது ஈஸியா கால்குலேஷனும் இருக்கு, அட் த சேம் டைம் எந்த நம்பரும் விடல அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு கரெக்டா வந்தது. ஸோ எனக்கு செகண்ட் தாட் போய் போட்டேனாப்பா அப்படின்னு நான் செக் பண்ணவே வேண்டாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பண்ணலாம். C cross D. C ஓட வேல்யூ என்ன? 3 and 4 கிராஸ் பண்ணி D ஓட வேல்யூ என்ன? 1 3 5. ஓகே, இப்போ பண்ணலாமா? 3 1 3 3 3 5. ஓகே, நெக்ஸ்ட் 4 1 4 3 4 5. அவ்வளோதான். இப்போ இது ரெண்டுமே நம்ம பண்ணியாச்சு. இதுவும் பண்ணியாச்சு, இதுவும் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணிடலாமா? இப்போ இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். RHS என்ன? A cross B intersection C cross D. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து இங்க எழுதணும். 1 2 1 3 1 5. இங்க எல்லாம் கமா போட மறந்துடாதீங்க. 2 2 2 3 2 5 3 2 3 3 3 5. ஓகே, நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் அப்படின்னு போட்டேன். போட்டு இப்போ இங்க கண்டுபிடிச்சது C cross D எழுத போறேன். 3 1 3 3 3 5 4 1 4 3 4 5. ஓகே, ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. இன்டர்செக்ஷன்னா என்ன? சேமா இருக்கிறது எழுதுறது. சேமா எது இருக்கு?
3,3 இருக்கு, 3,5 இருக்கு, வேற எது இருக்கு? வேற எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 3,3 and 3,5. இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1ம் 2ம் ஈக்குவல் ஆகுதா? ஸோ அப்போ என்ன எழுதணும்? LHS equal to RHS. It is true அப்படின்னு எழுதி முடிக்க வேண்டியதுதான். ஓகே, இந்த மாதிரி ஈஸியா கொஞ்சம் ட்ரிக்ஸோட புரிஞ்சுக்கிற மாதிரி சம்ஸ் எல்லாம் வேணும்னா லாஸ்ட் ட்ரை அகாடமி அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.